அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சிவம் யூடியூப் சேனல் மூலம் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரி திரைசூழ் கடல் நாகை அதிபத்தருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஒரு நாயன்மார் தான். அழகான அற்புதமான நாயன்மார். அவரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க போறோம். சூரிய குல தோன்றலாக இருக்கக்கூடிய சோழ மன்னர்கள் ஆட்சி புரிகின்ற மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்ற அழகான ஒரு நகரம்தான் நாகப்பட்டினம். தொன்மையும் அழகும் மிகுந்த நாகப்பட்டினம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப வசதி படைத்தவர்கள், வணிகம் செய்து வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்துக்கு பக்கத்துல நுழைப்பாடி என்று ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல தான் பரதவ குலத்துல வந்து அவதரித்தவர் தான் இந்த அதிபத்தர். இவர் நல்ல சிவபக்தி கொண்டவர், மக்களிடத்திலே மிகவும் அன்பாக நடந்து கொள்வார். அவ்வளவு ஒரு பண்பு மிக்கவர் தான் இந்த அதிபத்த நாயனார். இவருடைய குலத்தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறது தான் இவர் குலத்தொழில். அந்த மீன் பிடிக்கிற தொழிலை வைத்து அந்த மீன்களை பிடித்து வித்து அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்து மிகவும் இவர் செல்வ நிலையில தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. ஆனா இவர் சிவபக்தி அதிகமாக இருந்த காரணத்தினால இவர் என்ன செய்வாராம், கடல்ல போய் மீன் பிடிக்க போகும்போது அந்த மீன் வலையில படக்கூடிய முதல் மீன் எந்த மீனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் சரி, அந்த மீனை என்ன செய்வாராம், கடலிலே விட்டு விடுவாராம். என்ன சொல்லி விடுவார்னா, சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சிவனுக்கே உரியது அப்படின்னு சொல்லி விட்டு விடுவாராம். அவ்வளவு ஒரு பக்தி மிகுந்தவர் தான் இந்த அதிபத்தர். இப்படி இவர் வெகு காலமாக அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டு அப்படியே வாழ்ந்து வருகின்றார். சில சமயங்களில் இவருக்கு நிறைய மீன் கிடைக்கும். அந்த மீன்களை கொண்டு வந்து வித்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய உறவினர்கள் எல்லாத்துக்குமே கொடுத்து மிகவும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வர்றாரு. அந்த கடல்ல கிடைக்கக்கூடிய சங்கு, முத்துக்கள், பவளம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான பொருட்களையும் இவர் விற்பனை செய்வாராம். இவரிடத்திலே யாராவது பொருட்கள் வாங்குவதற்காக வந்தால் நெற்றிலே திருநீரோ உத்ராட்சமா போட்டிருப்பதை பார்த்தார்னா அவங்க என்ன கேட்கிறாங்களோ கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன செய்வாராம், அந்த பொருட்களை எடுத்து அப்படியே கொடுத்து விடுவாராம். அவ்வளவு ஒரு சிவபக்தி மிகுந்தவராக இந்த அதிபத்த நாயனார் வாழ்ந்து வருகின்றார். இறைவனிடத்திலே அளவுக்கு அதிகமான கொண்டு இருந்த காரணத்தினால அதிபத்தர் அதிகமான பக்தியை கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லி அதிபத்தர் அப்படிங்கிற திருநாமமே இவருக்கு வந்துச்சு. எல்லோரும் அதிபத்தர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நாயன்மார் தான் இந்த அதிபத்தர் நாயனார். இவர் இவருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு நினைச்ச எம்பெருமான் நம்முடைய சிவபெருமான் என்ன செய்கின்றார், இவருக்கு வறுமை அப்படிங்கிற பதத்தை கொடுக்கிறாரு. என்ன ஆகுதுன்னா, இவர் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போறாரு. கடல்ல போய் மீன் பிடிச்சா ஒரு மீன் தான் வருது, அதற்கு மேல ஒரு மீன் கூட இவருக்கு கிடைக்கல. அந்த ஒரு மீன் கிடைச்சதை இவர் என்ன செய்கிறாரு, சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கடல்ல விட்டு விடுகின்றார். அப்படி தினமும் ஒவ்வொரு நாளும் இப்படியே ஒவ்வொரு மீனாக கொண்டு வருகின்றது. ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் அவருக்கு ஒரு மீனுமே கிடைக்கல. அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. அவர் ரொம்ப வறுமையில இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. சில நாள் பார்த்தா மீன் கிடைச்சா, ஒரு மீன் கிடைச்சாலும் அவ்வளவு பெரிய மீனா இருக்குமா. அந்த மீனை விற்றாலே இவருக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி சிறப்பாக வாழலாம். ஆனா
இவர் முதலில் கிடைக்கக்கூடிய மீனை கடலில் விடுவதை தன்னுடைய கொள்கையாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார். தன்னுடைய கொள்கையிலிருந்து இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் தன்னுடைய கொள்கையிலிருந்து ஒரு எள்ளளவு மாறாம எப்பவும் தான் கொண்ட கொள்கையில அப்படி ஒரு பக்தியா இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் நம்ம அடியார் வரிசையில வைத்து நம்ம வணங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டவர் தான் இந்த அதிபத்த நாயனாரும். இவருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பெரிய ஒரு மீன் கிடைக்குது. அந்த மீனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க தங்களுடைய உறவினர்கள்லாம் சொல்றாங்க, உனக்கு பெரிய மீன் கிடைச்சிருக்கு, இதை வித்தாலே உனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அவர் காதல எடுக்கிறது மாதிரியே இல்லை. சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் இவர் வர்றாரு, மீன் பிடிக்க இருக்கிறாரு. அப்போ இவருடைய வலையில ஒரு தங்க மீன் ஒன்று மாட்டுகின்றதுன்னா பாருங்க. அதை மாட்டினோடனே அந்த வலையில இருந்து அந்த மீனை எடுத்து பார்க்கிறாரு. உயிரில்லாத தங்க மீன். அந்த மீன் தக 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 தகன்னு மின்னுது. அந்த மீனுக்கு மேல வைரம், வைடூரியம், பவளம், கற்கள் எல்லாம் பதித்து வைத்து அவ்வளவு ஒரு அழகு. அப்படி ஒரு மீன் இவருக்கு கிடைக்கிறது. அந்த மீனை பார்த்த உடனே அங்க இருந்த உறவினர்கள், அவருடைய கூட மீன் பிடிக்க போனவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், இன்றோடு உன்னுடைய வறுமை தீர்ந்தது. இதுல இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்தாலே, அந்த கல்லை விற்றாலே உன்னுடைய பரம்பரையாக கவலையின்றி இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் எதையுமே கேட்கல. எப்போதுனாலும் என்னுடைய வலையில் முதலாவதாக கிடைக்கக்கூடிய மீன் அந்த சிவபெருமானுக்கே உரியது அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு. அவர் கொண்ட பக்தியிலிருந்து ஒரு எள்ளளவும் அவர் மாறல. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த மீனை எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த கடலிலே விட்டு விடுகின்றார். எல்லோரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க, இவ்வளவு ஒரு பக்தியா இந்த அதிபத்தருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்பந்தான் இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிகின்றார். உன்னுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு நான் அறிவேன். அதனால தான் உன்னுடைய பக்தியை சோதிப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன். இனி என்னுடைய உலகத்தில் நீ இருக்க கடவது, இந்த நாயன்மார்கள் வரிசையிலும் இடம்பெற கடவது அப்படின்னு இறைவன் வாழ்த்தி அருளி அவருடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடிய ஒரு அருளை அருளிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த அதிபத்த நாயனாருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இவர் என்ன நினைக்கிறாரு, பிறவி அப்படிங்கிற கடலை நாம் கடக்கணும்னா நம்முடைய பக்தி, என்னுடைய பக்தியில இருந்து நான் ஒரு எள்ளளவு கூட மாற மாட்டேன் அப்படிங்கிறத தன்னுடைய மனசுல நினைச்சதுனால தான் இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடிய வரத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த அதிபத்த நாயனாருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அதிபத்த நாயனாருடைய குரு பூஜை என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று தான் கொண்டாடப்படுகின்றது. இந்த குரு பூஜை நாளன்று அந்த தங்க பதுமை மீனானதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விட்டு அவருக்கு அந்த பூஜையை செய்வதை வழக்கமாக இன்று முதல் கடைபிடித்து வருகின்றார்கள். இப்போ கூட அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வளவு சிறப்பு மிக்கவர் தான் இந்த அதிபத்த நாயனார். இவருடைய திருவடியை நாமும் வணங்கி இவருடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்களுடைய வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன். நன்றி, வணக்கம்.